பிற மொழி பேசக்கூடிய மக்களை இந்தி வாலாக்களாக மாற்றும் முயற்சி ஒருபோதும் நடக்காது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், அனைத்து மாநிலங்களிலும் ஹிந்தி தேசிய அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது ஹிந்தி பேசுகிறவர்களின் திட்டமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று சொல்கிறவர்கள் இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது ஹிந்தியை திணிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது என்ற திருமாவளவன், பிற மொழி பேசக்கூடிய மக்களை ஹிந்தி வாலாக்களாக மாற்றும் முயற்சி ஒருபோதும் நடக்காது என்று தெரிவித்தார். அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்தால் கன்னடன் என்பார், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழன் என்பார், RSS கூடத்திற்கு சென்றால் இந்து என்பார். பல வேடம் போடக்கூடியவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் யாரும் முக்கியத்துவம் தரமாட்டார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். தாய்மொழியாக கொண்டவர்கள் இரண்டு மொழியைத்தான் கற்கிறார்கள், பேசுகிறார்கள், இந்தி மற்றும் ஆங்கிலம். பிற மொழியை பேசக்கூடியவர்கள் தாய்மொழி ஆங்கிலம் ஆகியவற்றோடு இந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது திணித்து சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மக்களை இந்தி பேசக்கூடிய இந்தி வாலாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம்.